இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டோனி வந்து ஐபிஎல் 2025 விளாட போகிறாரு. ஸோ இதை பற்றி அவரும் நம்ம சிஇஓவும் பேசி ஒரு நியூஸ் ஆட்டம் வெளியே வந்திருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் சிஎஸ்கே வந்து யார் இந்த 4 ரீட்டைன் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணால் யாரெல்லாம் 4 பிளேயர் வந்து ரீட்டைன் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது, அதை பற்றியும் பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே டோனியோட நியூஸை பார்ப்போம். டோனியை பொறுத்த வரைக்கும் 5 or 6 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டோனி வில் ரீட்டைன் அண்ட் இவர் வந்து விளாடுவார் ஐபிஎல் 2025. அஃபிஷியலாக இதை வந்து கம்பல்சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து ஜூலை 30 வரைக்கும் தான் அங்கே இருக்குது. 31st அதுக்கப்புறம் வந்து சொல்லிடுவாங்க பிசிசிஐ எத்தனை பிளேயர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணலாம் அது மாதிரி. ஸோ 31st வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தான் சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் டோனி வந்து விளாடுவார். அது மாதிரி சிஇஓவும் இவரும் கலந்து பேசி இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்திருக்கு, அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ டோனி வில் பேக் இன் ஐபிஎல் 2025 அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் பயங்கர இம்பேக்டாக ஆடி இருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் விளாண்டா ஒரு இம்பேக்ட் பிளேயராக விளாட அதிக சான்சஸ் இருக்கும். போன வருஷம் மாதிரி ஒரு மெயின் பிளேயர் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு இம்பேக்ட் பிளேயராக விளாட அதிக சான்சஸ் இருக்கும் கைஸ். ஒன்லி ஃபார் பேட்டிங் டோனி அது மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ டோனி விளாட போகிறாரு, வேறு லெவலில் தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் T20 வந்து கோலி, ரோஹித் இவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற மேட்சஸே நம்மளுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ ஐபிஎல்ல வந்து டோனி போயிட்டார்னாலே ஸோ முக்கால்வாசி பேர் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போயிருந்தான். ஸோ டோனி வந்தார்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்கலாம் தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ வாங்க யாரெல்லாம் ரீட்டைன் பண்ண அதிக சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரீட்டைன் பண்ணுற ஃபாரின் பிளேயர்னால் பத்திரனா தான் சொல்லுவேன். ஏன்னா பத்திரனா இந்தியா கூட போட்ட ஸ்பில் வேறு மாதிரி போட்டிருந்தார். ஃபஸ்ட் மேட்சும் சரியான ஸ்பில் 4 விக்கெட் எடுத்திருந்தார். முக்கியமான விக்கெட்ஸ் தான் எல்லாமே எடுத்திருந்தார். செகண்ட் மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸ்கையோட இம்பார்ட்டன்ட் விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஆனால் மேட்சஸ் லூஸ் பண்ணியிருந்தாலும் இவரோட ஸ்பில் வந்து பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்ரீலங்கன் பவுலர்ஸில் இவர் மட்டும் தனியாக தெரிகிறாரு மற்றவங்களோட. ஸோ பார்ப்போம். இவர் வந்து சிஎஸ்கேலேருந்து தான் நம்ம க்ரூம் அப் பண்ணி இப்படி வந்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் 2025 வேறு மாதிரி போட போகிறாங்கன்னு சொல்லுவேன். ஸோ பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இவர் தான் நம்ம ஃபஸ்ட் பிளேயராக ரீட்டைன் பண்ண போகிறது. அடுத்த பிளேயரில் யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஜடேஜா. ஸோ இவங்க மஸ்ட்டு மேஜர் ஆப்ஷன். இவங்க 3 பேர் மஸ்ட் மேஜர் ஆப்ஷன். மஸ்ட்டை நம்ம வந்து ரீட்டைன் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம கேப்டன், ஃபியூச்சர் கேப்டன் வேறு. ஸோ அவரை மஸ்ட்டாக நம்ம ரீட்டைன் பண்ணுவோம். ஓப்பனர் வேறு ப்ளஸ்ஸு. ஸோ இவரை மஸ்ட்டாக நம்ம ரீட்டைன் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ நம்ம ஒரு முது எலும்பாகவே இருந்திருக்கார் ரவீந்திர ஜடேஜா. ஸோ எத்தனை வருஷம், ஒரு 10 வருஷம் சிஎஸ்கே டீம்லேயே இருந்துட்டு ஸோ இன்னமும் இருக்கிறாரு. ஸோ இவரை வந்து நம்ம மஸ்ட்டாக ட்ராப்லாம் பண்ண மாட்டோம், ரிலீஸ்லாம் பண்ண மாட்டோம். ஸோ இவரை மஸ்ட்டாக நம்ம டீமில் பிக் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யார் பார்த்தீங்கன்னா 4வது பிளேயர் யார் இருப்பீங்கன்னா டெவான் கான்வே இல்லைனா சிவன் டுபே. இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்திங்க தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா சிவன் டுபே பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஸோ அந்த ரீல்ஸ் போட்டதுக்கப்புறம் இவரோட பர்ஃபார்மன்ஸு செம்ம லோவாக தான் சொல்லுவேன். ஸோ ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்லேருந்தே இவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம லோவாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு பெருசாக நாக் ஆடல தான் சொல்லுவேன். ஸோ இவர் வந்து இன்னும் வந்து பயங்கர நாக் ஆடினார்னா செம்மையாக இருக்கும். ஸோ நல்ல ஃபார்முக்கு ரீட்டைன் ஆகிட்டார்னா அதுவே நம்மளுக்கு போதும் தான் சொல்லுவேன். ஃபார்முக்கு ரீட்டைன் ஆனால் மஸ்ட்டாக சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். இது அடுத்த ஆப்ஷன் டெவான் கன்வே இருக்காங்க. ஸோ டெவான் கன்வே ஒரு 5 or 6 வந்துருச்சுன்னா ரீட்டைன் பிளேயர்ஸ் ஆப்ஷன் தான் டெவான் கன்வேயும் ரீப்ளேஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா சிவன் டுபே தான் மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோவில் தான் பை கைஸ்.